அன்னமால் இன்ஸ்டிடியூட் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அன்னமால்னாலே மன திருப்தி தான். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகையை இருமடங்காக உயர்த்தி இருக்கிறது தமிழக அரசு. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசினுடைய இந்த அரசாணை குறித்த முழு விவரங்கள் என்ன? மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை இந்த ஆண்டு முதல் இருமடங்காக உயர்த்தி வழங்கப்படுவதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 22,300 மாணவர்கள் பயன்பெறுவார்கள். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த வருடாந்திர உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் என்பது 1000 2,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 3,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வந்தது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அது 6,000 உயர்த்தப்படுகிறது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 4,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த ஸ்காலர்ஷிப் 8,000 ரூபாயாகவும், பட்டப்படிப்புக்கு வழங்கப்பட்ட வந்த உதவித்தொகை 6,000 12,000, முதுநிலை பட்ட படிப்புக்காக வழங்கப்பட்டு வந்த ஸ்காலர்ஷிப் என்பது 7,000 14,000 உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை இருமடங்காக உயர்த்தி தற்போது தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. அன்னமால் இன்ஸ்டிடியூட் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அன்னமால்னாலே மன திருப்தி தான்.